நீலாவை சாகடிக்க சொல்லி அவங்க அண்ணனுங்க அனுப்பின ஆளு மூக்கையாவையும் பாமாவையும் சேர்த்து வெட்டிடுறாங்க. இப்போ போலீஸ் இதை மைக்கில் அனௌன்ஸ் பண்ணதும் கணேஷோடைய தசரா டீம் இப்போ இவங்களை தேடி வராங்க. மொத்தம் 3 பேருமே மயக்கத்தில் இருக்காங்க. நீலாவுக்கு மட்டும்தான் உயிர் இருக்கிறதா டாக்டர் சொல்லிடுறாரு. அதனால அவங்கள ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடுறாங்க. பாமாவும் மூக்கனும் இறந்து போயிருப்பாங்க. இதால கணேஷை தாங்கிக்கவே முடியல. தசரா முடிஞ்சதும் பாமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. கையில் தாலியோடவே கடைசி நிமிஷம் உயிரை கூட விட்டுருப்பாங்க. நீலாவோட அண்ணன் ராஜதுரை கிட்ட நீலாவை சாகடிச்சிட்டோம், கூடவே 2 பேரும் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாரு. நீலாவோட குழந்தைய தசரா டீம்ல இருக்க ஒரு பையன் காப்பாத்திட்டு இருப்பான். இப்போ இந்த விஷயத்தை கேட்ட ராஜதுரை பயங்கரமா டென்ஷன் ஆகிறாரு. எனக்கு குழந்தை எப்படியாச்சும் சாகணும், அந்த வர்கீஸோட வாரிசு இதுக்கப்புறம் உயிரோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. பாமாவும் மூக்கனும் இறந்து போனதுக்கு கண்டிப்பா நியாயம் வேணும். கணேஷ் இன்னைக்கு நைட்டே நீலா அவங்க அண்ணனோட ஆட்களை போய் வெட்ட போறதா அந்த ஊர் பெரியவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. பெரியவரும் நம்ம சண்டைலாம் போட முடியாது, அவனுங்க ரவுடிங்க, கொலை பண்றதுக்குனே பிறந்தவங்க, அவங்களால சமாளிக்கவே முடியாது. நம்ம வேணா மூக்கனோட குடும்பத்துக்கு ஏதாவது காசை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இதான் நம்மளால பண்ண முடியும்னு சொல்றாரு. இதை கேட்டு அவங்களும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீலா ஹாஸ்பிட்டல்ல மயக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்க. மூக்கனும் பாமாவும் எப்படி இருக்காங்கன்னு கேட்குறாங்க. அவங்க 2 பேரும் இறந்து போயிட்ட விஷயத்தை கேள்விப்பட்டு அவங்க மனசு ரொம்ப உடஞ்சி போகுது. நம்மளால 2 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு ஃபீல் பண்றாங்க. ராஜதுரையோட ஆட்கள் இறந்து போன ரகுவோட வைஃப் மீனா கிட்ட ரகு ஊருக்கு போயிருக்கான், அவனை கூட்டு வர சொன்னதா சொல்றாங்க. இப்போ மீனாவும் அவங்கள நம்பி போறாங்க. கணேஷ் சண்டைக்கு ரெடியா இருக்கிற பார்த்த பெரியவர் கணேஷ் நம்ம சண்டைலாம் போட வேணாம், அவங்க கிட்ட போய் சமாதானமா பேசி மூக்கனுக்கு ஏதாச்சும் பணம் வாங்கி கொடுக்கலாம்னு சொல்றாரு. இதை கேட்ட கணேஷ் கோவப்படுறாரு. உங்களால முடியாதுன்னா நீங்க வர வேணாம், நான் மட்டும் போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. பெரியவரும் இஷ்டம் அப்படின்னு போயிடுறாரு. நீலா ஹாஸ்பிட்டல் அந்த வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வராங்க. வந்ததுமே சூசைடுக்கு ட்ரை பண்றாங்க. கணேஷ் தான் அவங்களை காப்பாத்துறாரு. எனக்கும் என் குழந்தைக்கும் அடைக்காலம் கொடுத்தது தவிர இந்த ஊர் மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க, என்னால பாமாவும் மூக்கனும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த அண்ணனுங்க தான் சாகணும்னு கணேஷ் சொல்றாரு. நானும் உங்க கூட வரேன், நான் காட்டாம எப்படி உங்களுக்கு அவங்களெல்லாம் அடையாளம் தெரியும்னு சொல்லி நீலாவும் கிளம்பிடுறாங்க. ராஜதுரை ஆட்கள் மீனாவா தனியா இருக்கிற ஒரு வீட்டுக்கு கூட்டு வராங்க. அங்க உன்னுடைய ஹஸ்பண்ட் அந்த தசரா ஆளுங்க சாகடிச்சுட்டு தான் சொல்றாங்க. இதை கேட்ட மீனா பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ரகு போனா என்ன, ராஜதுரா கண்டிப்பா உனக்கு வாழ்க்கை தரேன்னு சொல்லியிருக்காரு, நீ மட்டும் ஓகே சொல்லுன்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட மீனா டென்ஷன் ஆகி திட்டுறாங்க. அவங்களும் இப்ப மீனாவை அடிச்சு கட்டி போட்டுடுறாங்க. பாமாவையும் மூக்கனையும் கொலை பண்ண கேஸுக்காக சரண்டர் ஆயிருப்பாங்க. ஆனா இவங்க உண்மையான குற்றவாளிகள் கிடையாது, காசுக்காக தான் சரண்டர் ஆயிருப்பாங்க. நீல உண்மையான குற்றவாளிகள் இவங்க இல்லன்னு கணேஷ் கிட்ட சொல்றாங்க. காத்தாடி வக்கீல் கிட்ட நான் சொல்லாம வர்கீஸ் அவங்களால கொலை பண்ணிருக்க முடியுமா, எனக்கு தர வேண்டிய காசை கொடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா வக்கீல் திட்டுறாரு. நீலா கோர்ட்ல காத்தாடியை பாத்துடுறாங்க. காத்தாடியை பிடிச்சா நமக்கு தேவையான எல்லா விஷயமும் கிடைக்கும்னு சொல்லிடுறாங்க. காத்தாடி என் பொண்ணு கல்யாணத்துக்கு தாமா உன்னையும் வர்கீஸையும் காட்டி கொடுத்தேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என் பொண்ணு கல்யாணம் மட்டும் பண்ணிடுங்க, நீ எது சொன்னாலும் கேட்கறேன், என் உயிரை கூட கொடுக்குறேன்னு சொல்றாங்க. காத்தாடி பொண்ணு கல்யாணத்துக்காக நீலா அவங்க கையில இருக்க வலையில கைட்டி கொடுக்குறாங்க. இப்ப இன்ஃபார்மர் மூலியமா ராஜதுரை இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. அங்க ராஜதுரை இருக்க மாட்டான், அவனோட ஆள் தம்பூரா தான் இருப்பான். கணேஷோட ஆட்கள் 2 பேர் முதல்ல பேச்சுவார்த்தைக்கு தான் வந்திருப்பாங்க. ஆனா அவன் ராஜதுரை கால் பண்ணி நீலா என்ன இறந்து போலன்ற விஷயத்த சொல்லிடுறான். இதை கேட்ட ராஜதுரை டென்ஷன் ஆகி அந்த தசரா டீம்ல இருக்க எல்லாரையும் சாகடின்னு சொல்லிடுறாரு. கணேஷும் அவரோட ஆட்களும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அங்க எம்எல்ஏவை பாக்குறாங்க. இவனால தான் நீலாவோட வாழ்க்கையை கெட்டு போச்சுன்னு கணேஷ் எம்எல்ஏவை சாகடிக்க போறாரு. ஆனா அவனே கால் தடுக்கி கீழே விழுந்து கரண்ட் கம்பத்துல அடிபட்டு செத்து போயிரு.